வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். சினிமா நடிகர் விஜய் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் இந்த அரசியல் உண்மையிலே விஜய் தான் செய்கிறாரா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தியை இயங்கிட்டு இருக்கான்னு சந்தேகப்படுற அளவுக்கு மிகச்சரியாக ஒரே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. காலையில் சீமான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடு எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதுமாக என்ஐஏ ரெய்டு நடக்குது. அவங்க தமிழக இளைஞர்களை வன்முறையின் பால் இருக்கும் விதமாக ஆயுத கலாச்சாரங்களை கொண்டு வரும் வகையில் சில விஷயங்களில் ஈடுபட்டது உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிச்சு, நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு தீவிரவாத இயக்கமாக மாறிட்டு இருக்கிறத தக்க சமயத்தில் கண்டுபிடிச்சு ரெய்டு பண்ணி ஆதாரங்களோட நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த தகவல்கள் காலையில் ரெய்டு போய் மத்தியானம் வர்றதுக்குள்ளே மத்தியானமே விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அந்த அறிக்கையை ட்விட்டரில் போட்டு விடுறாரு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் யாருமே எதிர்பார்க்கலை. அதனால தான் சொல்கிறேன், இது இத்தனை காலமாக கிறிஸ்தவ மிஷனரிகளின் கைக்கூலியாக தேர்தலில் மக்களுடைய ஓட்டுக்கள் எந்த பக்கம் பிரியணும்னு முடிவு செய்கிற ஒரு சக்தியாக மிஷனரிகள் வைத்திருந்த ஒரு கைக்கூலி தான் சீமான் நாம் தமிழர் கட்சி. அந்த செட்டப் கையை விட்டு போன உடனே மாற்று செட்டப் ஒன்று தேவைப்படுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஜோசப் விஜய்னு பேர் வெளியே சொல்ல மாட்டார். விஜய்னு மக்களை சொல்லி திருநீரெல்லாம் பூசிட்டு வருவார் படங்களில். ஒரு போலித்தனம். சீமான் ஒரு போலி தலைவர்னா விஜய் அடுத்த போலி தலைமைக்கு முயற்சிக்கிறார், அவ்வளோதான். இவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மக்கள் கூட்டமாக கூடிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நின்று பேசாமல் ஓடியே தப்பிச்சு வந்தவர் அப்படிங்கிற ஆதாரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுபோன்ற ஆளுமை மிக்க நபர்கள் அரசியலில் என்ன சாதனை பண்ண போகிறாங்க தெரியாது. விஜய் ஹீரோவானதுலேருந்து அவருடைய படங்களுடைய ஹீரோயின் யாருன்னு டிசைட் பண்ணுறது டைரக்டர் கிடையாது, விஜய் தான். அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சிறந்த நடிகன்னா அவர் படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்கணுன்ட்டு அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஹீரோ முடிவு பண்ணால் தான் நம்ம ஹீரோயின் ஆக முடியும். அப்படின்னா அந்த ஹீரோயின் என்னெல்லாம் செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிறத உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன். அப்படிப்பட்ட உத்தம புத்திரர் தான் சமீப காலங்களில் கோர்ட் இந்த கார் இறக்குமதி செஞ்சதில் ₹1,00,000 ஃபைன் போட்டாங்க. ₹1,00,000 ஃபைன் போடுற அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை ஏமாற்ற முயற்சித்த ஒரு கீழ்த்தரமான செயல் செஞ்சதுனால தானே அந்த தண்டனை கொடுக்குறாங்க. அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை எப்படியாவது கட்டாமல் தப்பிக்கணும்னு முயற்சி செஞ்சு கையும் களவுமாக மாட்டின ஒரு நபர் எப்படி ஒரு மிஸ்டர் க்ளீனாக அரசாங்கத்தை நடத்துவார்னு எதிர்பார்க்க முடியும்? இவர் எப்படி நம்பி பதவியில் உட்கார வைக்க முடியும்? இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நேர்மை, நியாயம் போன்ற விஷயங்களில் முழுமையாக நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும். விஜய் அரசியலுக்கு வர்றது, சீமான் அரசியலை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வரப்போகிறது உணர்ந்த மிஷனரிகளின் உடனடி நடவடிக்கை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காலையில் அந்த ரெய்டு நடக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே தப்பிக்க முடியாது. நம்ம இதுக்கு மேலே தாமதித்தாலும் நம்மளுடைய செகண்ட் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண போகிற விஜய் தாமதித்தால், ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த விஜய் 2026 எலெக்ஷனில் தான் போட்டியிட போகிறேன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு தெரியும் மோடியை எதிர்த்து போட்டியிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, மூக்கடைஞ்சிரும்னு. மோடியை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது, ஓட்டு கிடைக்காது, ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் 2026 தான் குறிக்கோள், 24 நம்ம வரணும் அப்படின்னு. உண்மையிலேயே திமுகன்னு ஒரு கட்சி சன் டிவியை வச்சுக்கிட்டு விஜயகாந்தெல்லாம் என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நல்லா தெரிஞ்ச ஒரு விஜய் எப்படி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்குள்ளே வருவார்? அதனால்
நம்ம நாட்டுடைய அரசியல் மிஷனரிகளால் கண்ட்ரோல் செய்யப்பட்டு வருது ஒரு பக்கம். இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் வேறு வகையிலையும் இருக்குது. இந்துக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேறு வேறு மத அமைப்புகள் இந்த நாட்டை ஆள முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் போன வருஷம் ஒரு 3 வருஷத்தில் 18 வயசாகி ஓட்டுரிமை பெற்றுள்ள இளைஞர்களுடைய வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து விஜய்னு பார்த்து அந்த விஜய் மேலே உள்ள கிரேஸ், சினிமா பைத்தியங்கள், அந்த நியாயம் எது, இந்த விஜய் என்ன தப்பு செஞ்சாருன்னு எடுத்து பார்க்கக்கூடிய அந்த தெளிவான மனநிலையில் இருக்க மாட்டாங்க. மாஸ் ஹீரோ அவர் சினிமாவில் அப்படிலாம் நியாயம் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு வேகத்தில் ஓட்டு போடுவாங்க. நிஜ வாழ்க்கையில் விஜய் ஒரு ஜீரோ தான். விஜய் திமுகவுடைய திரைப்பட நிறுவனங்களான சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயின் பிக்சர்ஸ், இது மாதிரி இதில் பல படங்கள் நடிச்சிருக்காரு. அவங்களோட நெருங்கி பழகியிருக்காரு. அவங்கள்ட்டருந்து பேமெண்ட் எந்த வகையில் வாங்கியிருக்காரு. ஏன்னா கருப்பு பணம் புழங்குற ஒரு இடமா தான் சினிமா இருந்திருக்கு. இவர் நேர்மையானவராக இருப்பாரா, அவங்க கூட இருந்து என்னென்ன வகையில் கருப்பு பணம் வெள்ளை பணம் எல்லாம் பார்த்த ஒரு நபராக தான் இருப்பார். இவர் மக்களுக்கு நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.